இன்னும் சில வாரங்களுக்கு இந்தியா உட்பட பல நாடுகளோட இன்டர்நெட் வழக்கத்தை விட ரொம்ப ஸ்லோவா இருக்க சான்சஸ் இருக்கு. அதுவும் குறிப்பா கிளவுட் சர்வீசஸ், நெட்வொர்க்கிங் மாதிரியான செயல்பாடுகளோட வேகம் குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் ரெட்சி வழியா டிராவல் ஆகக்கூடிய இன்டர்நெட் கேபிள் கட் ஆகிருக்கு. இதனால எனக்கு என்ன பிரச்சனை, நான் மொபைலை தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு நீங்க நினைச்சா அங்கதான் விஷயமே இருக்கு. ஏன்னா நாம யூஸ் பண்ற இன்டர்நெட்டோட பேஸே இந்த கேபிள்ஸ் தான். அதுவும் சின்ன சின்ன கேபிள்ஸ்லாம் கிடையாது, கடலுக்கடியில பல ஆயிரம் கிலோமீட்டர் நீளத்துக்கு போடப்பட்டிருக்க பெரிய பெரிய கேபிள்ஸ் இவையெல்லாம். இவை மூலமா தான் உலகம் முழுக்கவே இன்டர்நெட் செயல்பட்டுகிட்டு இருக்கு. இதுல ரெட்சின்னு சொல்லப்படக்கூடிய செங்கடல் வழியா வரக்கூடிய கேபிள் தான் இப்போ கட்டா இருப்பதா சொல்றாங்க. இந்த கேபிள்ஸ் எப்படி கட்டாச்சுன்னு இப்போ வரைக்கும் சரியா தெரியல. சிலர் ஏதாவது கப்பலோட நங்கூரம் இது மேல விழுந்து இது கட்டாயிருக்கலாம்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த பகுதியில் நிலவக்கூடிய பொலிட்டிக்கல் அண்ட்ரஸ்ட் காரணமா யாராவது வேணும்னே இப்படி செஞ்சிருக்கலாம்னு கூட ஒரு பக்கம் பேசப்படுது. பட் என்ன நடந்ததுன்னு தெரியல. இந்த கேபிள்ஸை மறுபடியும் ஃபிக்ஸ் பண்றது சாதாரண வேலை கிடையாது, ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயமும் கூட. இதை செய்ய உலக அளவிலேயே சில கம்பெனிஸ் தான் இருக்கு. இதன் காரணமா இதை முழுசா சரி செய்ய சில வாரங்கள்ல இருந்து சில மாதங்கள் கூட ஆகலான்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு.